உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 11/8/2026 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி வரை புனர்பூசம், பின் பூசம் நட்சத்திரம். அன்பர்களே, செவ்வாய் மிதுனத்தில் கடகத்தில் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள நடைமுறையில் நடக்கின்ற சில அனுபவங்களை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்ப்பீர்கள், அன்றாட வாழ்க்கையிலும் சந்திப்பீர்கள். சற்று வயதானவர், 40-50 வயது இருக்கும். அவரிடம் பேசும்போது அவர் சொல்வார், நான் ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன், அதற்கு பின் கடுமையாக உழைத்து இந்த நல்ல கதியை அடைந்தேன். இப்பொழுது இந்த கம்பெனிக்கு நான் சொந்தக்காரன், பல லட்சம் வருமானம் என்றெல்லாம் அவர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். பலரும் சொல்லுகின்றார்கள். மேலெழுந்த வாரியாக நாம் பார்க்கும்போது அது உண்மை போல் தோன்றும். அதில் ஒரு வகையில் உண்மையும் இருக்கிறது. ஆனால் அவர்களது முயற்சியால், அவர்களது பலத்தால் அது நடந்ததா? அல்ல. விதி ஒன்று இருக்கிறது. ஒரு சிலருக்கு இப்படி செய்யும். ஆரம்பத்தில் கசக்கும், பின்பு இனிக்கும். முதல் கட்டம் மிகவும் கஷ்டம், அடுத்த கட்டம் கோடீஸ்வரன். விதியின் விளையாட்டு. அந்த விதியின் விளையாட்டு மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் நடக்கும். அன்பர்களே, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கும்போது அது புதனின் வீடு. அங்கிருந்து 6ஆம் வீடு, 11ஆம் வீடு. அப்படி என்றால் செவ்வாயின் தன்மை என்ன? கெடுப்பதும் கொடுப்பதும் அவனே. ஆக மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் முதலில் கெடுப்பான், பின் கொடுப்பான். கடகத்தில் செவ்வாய், நாம் நல்ல வெற்றியாளரை பார்க்கிறோம் பலரை. அவர்களெல்லாம் தனது உணர்ச்சிகளை காட்டாமல், தான் ஆசைப்படுகின்ற விஷயங்களை வேகமாக வலியுறுத்தி சொல்லாமல், நீர் பூத்த நெருப்பு போல் உள்ளத்திலேயே வைத்துக்கொண்டு செயல்பட்டு வெற்றியை காண்பார்கள். செயல் வீரர்கள். அந்த செயல் வீரம் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் உண்டு. சிலர் யோசிப்பார்கள், கடகத்தில் செவ்வாய் நீச்சமாயிற்றே என்று. அதனால்தான் அவர்கள் தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதற்குண்டான பலன் என்று ஒன்று உண்டல்லவா? அந்த பலனும் நடக்கும். ஆக கடகத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த நபர் தனது லட்சியத்தை அடுத்தவரிடம் மன்றாடி போராடி வலியுறுத்தி சொல்வதாக இல்லை, மனதுக்குள்ளேயே வைத்திருந்து அதனுடைய உஷ்ணம் குறையாமல் பாதுகாத்து செயல்பட்டு வெற்றியை காண்பார். அன்பர்களே, மிதுனத்தில் அப்படி, கடகத்தில் இப்படி. செவ்வாயின் விளையாட்டு. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். மகம், உத்திரம், விசாகம், கேட்டை, உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கேற்ற குணத்தில் இன்று நீங்கள் ஒரு வெற்றியை காண்பீர்கள். முயற்சி உழைப்பு அதிகம் உண்டு.
அதனால் பெற இருக்கும் லாபம் அதுவும் அதிகமாக இருக்கிறது. முயற்சி, வெற்றி, பணம் மூன்றுமே அதிகம் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, சில நேரங்களில் திட்டம் போட்டு செயல்பட்டு மாபெரும் வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். அந்த நேரங்களில் எப்படித்தான் அந்த திட்டத்தை தீட்டுகின்றீர்களோ அது அதற்கு அடுத்து வரும் காலங்களில் உங்களுக்கே கூட ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் வரும் சில நேரங்களில். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அங்கீகார குறைவு, மறுபாதி புகழின் உச்சியில் நிற்பீர்கள். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, வரவேற்பு அனைத்தும் உண்டு. மறுபாதி யாருமே உங்களை கண்டுகொள்ளப் போவது இல்லை. நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் சச்சரவு, மனதிலே வருத்தம். மறுபாதி சச்சரவு நீங்கி மனதிலே சந்தோஷம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, சொந்த அறிவும் அனுபவ அறிவும் இணைந்து ஒரு செயலில் உங்களை ஈடுபடுத்தி அந்த செயலில் மாபெரும் வெற்றி, லாபம் உண்டு. நல்ல நாள், லாபம் கிடைக்கும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நாம் ஏதேனும் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அது திறமை மிக்கதாக இருக்க வேண்டும். அந்த செயலில் நமக்கு திறமை வேண்டும். அத்துடன் நேர்மையும் வேண்டும். திறமை மட்டும் இருந்தால் ஓரளவு வெற்றி. அந்த திறமையுடன் நேர்மை இருந்தால் முழு வெற்றி. இன்று உங்களுக்கு முழு வெற்றி. விருச்சக ராசி அன்பர்களே, நீர் ஒழுக்கு, எண்ணெய் ஒழுக்கு என்று சொல்வார்கள் சாஸ்திரத்தில். ஒரு கிளாஸில் நீர் ஊற்றினால் தொடர்ந்து விழுவது போல் இருக்கும், ஆனால் இடையில் இடைவெளி இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதை எப்படி நாம் கண்டுகொள்வது? ஒரு டம்ளரிலிருந்து இன்னொரு டம்ளருக்கு எண்ணெய் ஊற்றினால் அது ஒழுகுமே, சீராக ஒழுகும், இடைவெளியே இல்லாமல். அது எண்ணெய் ஒழுக்கு. அந்த எண்ணெய் ஒழுக்கு போல் ஒரு சிந்தனை செய்து அந்த சிந்தனையால் என்ன செயலை நடத்த வேண்டுமோ அதை நடத்தி வெற்றியை காண்பீர்கள். கிட்டத்தட்ட ஒரு யோகியின் நிலை இன்று உங்கள் நிலை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களிடம் சிறப்பான ஒரு குணம் உண்டு. காலத்திற்கு ஏற்றாற்போல் எது தேவையோ அதை சுவீகரித்து கொள்வீர்கள். இன்றும் அப்படித்தான். தேவையான ஒரு மாற்றத்தை ஏற்று அதன் வழி நடந்து நன்மையை பெறுவீர்கள்.
நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, உறவுகளை வளர்த்து கொள்வது ஒரு கலை. நண்பர்களை பெருக்கிக் கொள்வது, செல்லும் இடத்தில் தனக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் ஒரு கலை. இது 2 விஷயங்களில் நடைபெறும். ஒன்று பேச்சால், மற்றொன்று செயலால். இன்று அந்த மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் உங்களது பேச்சால். கும்பராசி அன்பர்களே, துல்லியமான ஒரு கணக்கை இன்று நீங்கள் போடுவீர்கள். போட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிப்பீர்கள். அது என்ன? இந்த நிலை நீடித்தால், இது தொடர்ந்தால், இது போன்ற கஷ்டங்கள் நாளைய தினம் நமக்கு வரும், அதன் காரணம் இது என்று தெளிவாக ஒரு சிலருக்கு நீங்கள் புரிய வைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, நல்ல புகழ் உண்டு, புண்ணியம் உண்டு, வரவும் உண்டு, தர்ம செலவும் உண்டு. சாதாரணமாக செலவானால் மனதிலே கஷ்டம் தோன்றும் எல்லோருக்கும். ஆனால் இன்று உங்களது செலவு உங்களுக்கு கஷ்டத்தை தராமல் இன்பத்தை கொடுக்கிறது. நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.